வெயில் அடித்துக் கொண்டிருக்கின்றது. பருவமழை பொய்த்து விட்டது. மழை காலத்தில் கூட மழை இல்லை, பனிகாலத்தில் பனி இல்லை. எல்லா காலங்களிலும் கோடை காலம் போல வெயில் கொளுத்திக் கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன? இந்த ஆள தெரியாத மக்கள் மீது அக்கறையற்ற, கொள்கையற்ற திருட்டு திராவிட கும்பல், லஞ்சவாதி கும்பல், ஊழல்வாதி கும்பல், பெருச்சாளிகள் மாறி மாறி ஆண்டதினால்தான் இவ்வளவு கொள்கை. நினைத்து பாருங்கள், இந்த பகுதி கம்யூனிஸ்ட் கட்சிங்களா? கம்யூனிஸ்ட் கட்சியின் கோட்டை. லீலாவதியை கொண்டது யார்? அம்மா லீலாவதியை கொண்டது யார்? எதற்காக லீலாவதியை கொண்டாங்க? ரேஷன் கடையில அரிசி, பருப்பு, சீனி, மண்ணெண்ணெய் எல்லாம் திருப்பூர் கலக்கலாம். அம்மா லீலாவதி ஒரு பெண்ணை, வீர தாய், கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர்கள் போய் தடுக்கிறாங்க. பிரச்சனை ஆகுது. மதுரை கார்பரேஷன் லாரி தண்ணி வருது. ஏழை மக்களுக்கு இலவசமா கொடுக்கணும். ஒரு படத்துக்கு 2 ரூபா 3 ரூபா வசூல் பண்றான். வசூல் பண்ணது யாரு? அன்றைக்கு தென்மண்டல தளபதி என்று ஒரு கருணாநிதியின் மகனாக இருந்த ஐயா மூக்கா அழகிரியோட அடியார் படை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூலிப்படை, ரவுடி தொண்டர்கள், அவெல்லாம் தொண்டர் அல்ல, குண்டல். லீலாவதி அம்மாவோடு சண்டை போடுகின்றார். அப்படித்தான் தண்ணீருக்கு நாங்கள் லஞ்சம் வாங்குவோம், ரேஷன் அரிசியை கலக்குவோம், என்ன செய்வாய் என்று அம்மா லீலாவதியோடு சண்டை போடுகின்றார்கள். தனி ஒரு மனுஷியாக கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அம்மையார் லீலாவதி துள்ள துடிக்க பெண்ணென்றும் பாராமல் இந்த திருட்டு நாய்கள் வெட்டி கொண்டனர். அந்த அம்மாவுடைய ரத்தம் காய்வதற்குள் இந்த அயோக்கிய கம்யூனிஸ்டுகள் அனைவரும் ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு 5 கோடி பணத்துக்கு 10 கோடி பணத்துக்கு விலை போய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முட்டுக் கொடுக்கின்ற கமிஷன் ஈஸ்டர்களாக அயோக்கிய பயிர்களாக மாறிவிட்டாலே, அடே உங்களை மன்னிக்குமாறா லீலாவதி ஆன்மா? லீலாவதி ஆன்மா உங்களை மன்னிக்குமா? அந்த வாரிசுகள் இன்றைக்கு லீலாவதியின் வாரிசுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று வெங்கடேசனுக்கு தெரியுமா? என் அருமை சொந்தங்களே, என் அருமை நண்பர்களே, நீங்கள் இந்த நான்மாடக்கூடல் நகர் மதுரை சங்க இலக்கியங்களில் போற்றப்பட்ட மதுரை, இளங்கோவடிகளால் சிறப்பதிகாரத்தால் போற்றப்பட்ட மதுரை, அந்த நான்மாடக்கூடல் மதுரை எம்பெருமான் சிவனும் முருகனும் நக்கீரனும் உச்சங்கம் வைத்து முத்தமிழை வளர்த்த மதுரை. இந்த இந்தியா என்கின்ற ஒரு நாடே உருவாகாத பொழுது மதுரையை உலகறிய செய்வது மதுரை. உலகத்திற்கே தெரியும் மதுரை. பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி உலகத்திற்கு தெரியும், கண்ணகியை பற்றி உலகத்திற்கு தெரியும், இளங்கோவடிகளை பற்றி உலகத்திற்கு தெரியும். இந்த நான்மாடக்கூடல் மதுரை மாநகரை பற்றி உலகத்திற்கே தெரியும். சிறப்பு வாய்ந்த இந்த மதுரை இன்றைக்கு என்ன பெயர் எடுத்திருக்கிறது தெரியுமா? இந்தியாவிலேயே கழிவு நீரும் குப்பைகளும் நிறைந்த மாநகரம் எது என்றால் மதுரை என்று இன்றைக்கு ஐநா மன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கேவலம் உலக புகழ்பெற்ற மதுரையை இந்த செல்லூர் ராஜு போன்ற கோமாளிகளும் மூர்த்தி போன்ற கொள்ளைக்கார கும்பலும் அதிகாரத்தில் இருந்ததினால் இன்றைக்கு நான்மாடக்கூட மதுரை, முத்தமிழை வளர்ந்த மதுரை, உச்சம் கண்ட மதுரை, உலகத்தில் தலைசிறந்த மதுரை இன்றைக்கு தலைகுறைந்து நிற்கின்றது. குப்பை ஏடாக காட்சி அளிக்கின்றது. கழிவு நீரில் கூடாரமாக காட்சி அளிக்கின்றது. வைகை யாரு? வளங்கொழித்த வைகை யாரு? மணல் திருடப்பட்டு இன்றைக்கு வைகை யாரு? அழகர் நல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கும் பொழுது தண்ணீரா ஓடுகின்றது. எனது மக்களை சாக்கடை நீர் ஓடுகின்றது. நினைத்து பாருங்கள். யாருடைய ஆட்சி? 60 ஆண்டு காலம் யார் ஆண்டு கொண்டிருப்பது? திமுகவும் அதிமுகவும். அந்த 2 பெரும் திருடர்கள் தான் மீண்டும் வருகின்றார்கள். எதற்கு வரலாம்? அவன் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கணும். எங்கள் அண்ணன் சீமான் சொல்றான், எங்கள் அண்ணன் 16 ஆண்டுகள் நாம் தமிழ் கட்சியின் தாய்க்குடி எங்களை வழிநடத்துகின்ற எங்களுடைய தாய் என்பது கொள்கையை சொல்கின்றார். மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் இருக்கின்றார். இந்த பூமியை பாதுகாக்க வேண்டும், நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டும், ஆறுகளை பாதுகாக்க வேண்டும், மலைகளை பாதுகாக்க வேண்டும், வனங்களை பாதுகாக்க வேண்டும், மரங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த இயற்கை வளத்தை பாதுகாத்தால்தான் மனிதா நீ மட்டுமல்ல, இந்த பூமி பங்கில் இருக்கின்ற அனைத்து உயிரினங்களும் உயிரோடு நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்றால் இயற்கை வளமோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் போராடுகின்றோம். தொடர்ச்சியாக சமரசம் இல்லாமல் போராடுகின்றோம். ஆனால் இங்கே மழை இருக்கின்றதா? மணல் இருக்கின்றதா? நீர் இருக்கின்றதா? மரம் இருக்கின்றதா? வனம் இருக்கின்றதா?
மேலிருந்து மழை வருகின்றது. அந்த மழையை தருகின்ற மழை இருக்கின்றதா? காடு இருக்கின்றதா? கனிம வளங்கள் இருக்கின்றதா? என்ன வளம் இருக்கின்றது? எல்லா வளத்தையும் இரண்டு திராவிட கட்சிகள் கொள்ளை அடித்து கோடீஸ்வரராக உலக பணக்காரனாக இருக்கின்றார். ஓட்டு போட்ட நீங்கள் நானும் டாஸ்மார்க்கில் வரிசையாக நின்று சம்பாதித்த காசை பறிகொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். உடலை கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். உடலை கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். குடும்பத்தை அடித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த குறுக்கு திராவிட கும்பல், இரண்டு பேரும் திராவிட கும்பல் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியதானே? எல்லாத்துக்கும் கருணாநிதி பேருந்து நிலையம், கருணாநிதி புத்தக நிலையம், கருணாநிதி பூங்கா, கலைஞர் பூங்கா, கலைஞர் திட்டம், கலைஞர் உதவி தகவல் சொல்றாங்க. கருணாநிதி டாஸ்மார்க், கருணாநிதி எவ்வளவு அப்படின்னு சொல்றதுக்கு தம்மும் திராணியும் துணிச்சல் இருக்குதா? துணிச்சல் இருக்குதா? ஓட்டுக்கு காசு கொடுக்காம இவனுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு தம்மும் திராணியும் இருக்குதா? நேர்மை இருக்கின்றதா? ஆண்மை இருக்கின்றதா? சொல்லுங்க. நாங்க சொல்றோம், எங்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க காசு இல்லை. காசு இருந்தாலும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம். ஏன்? உங்கள் உரிமைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டு பிள்ளைகள் போராடுகிறோம். உங்களை வைத்து கொள்ளையடிப்பதற்காக அவன் மாதம் 1000 ரூபாய் உதவி தரலாம், ஒருத்தர் 8000 ரூபாய் கூப்பிடலாம், ஒருத்தர் 10,000 கூப்பிடலாம். இவனால ஆட்சியில இருந்து கோடி கோடியா கொள்ளையடிச்சான். ஒருத்தர் ஆட்சிக்கே வந்த நாங்க வந்தா மாமின் தீர்வு செய்வோம். தமிழ்நாட்டோட கடன் 10.62 லட்சம் கோடி, 10.5 லட்சம் கோடி. எதற்காக கோடி வாங்கினான்? எதற்கு 10.5 லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது? இதற்கு வருடத்துக்கு எவ்வளவு வட்டி கட்டுறாங்க தெரியுமா? 48,000 கோடி. எப்படி வட்டி கட்டுறாங்க? 50,000 கோடி டாஸ்மாக் நம்ம குடிக்கிறதுக்கு கொடுக்குறோம். அந்த காசை எடுத்து வட்டி கட்டுறான். எதற்காக 11 லட்சம் கோடி வாங்கினா? எதுக்கு வாங்கினா? நம்ம விட்டு பிள்ளைக்கு அரசாங்க வேலை கொடுத்தானா? நம்ம விட்டு பொம்பளை பிள்ளைக்கு, படித்த பிள்ளைக்கு அரசாங்க வேலை கொடுத்தானா? உங்களுக்கு எனக்கு அரசாங்க வேலை கொடுத்தானா? ஒழுங்கா மின்சாரம் கொடுத்தானா? ஒழுங்கா குடிநீர் கொடுத்தானா? ஒழுங்கான அரிசி பருப்பு ரேஷன் கடையில போடுறானா? ஒழுங்கான சாய ரசீது கொடுத்தானா? ஒழுங்கான மின்சார ரசீது கொடுத்தானா? ஒழுங்கான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானா? இந்த மதுரை மாநகரத்தை சுத்தமா வச்சிருக்கானா? மழைய பாதுகாத்தானா? ஆற்ற பாதுகாத்தானா? தண்ணீரை பாதுகாத்தானா? நிலத்தடி நீரை பாதுகாத்தானா? இயற்கை வளத்தை பாதுகாத்தானா? அதனால பாருங்க, இதுதான் இப்படிதான் தமிழனை குடிக்க வைத்து நம் குடியை தடுத்து ஆயிரக்கணக்கான குடிகளை தடுத்து தாடியை அறுத்த இந்த திருட்டு திராவிட லஞ்ச பேர்வழிக்கு இந்த நாட்டை கொடுத்தால் சுடுகாடாக மாற்றிவிட்டார்கள். சுடுகாடாக மாற்றிட்டார். எல்லாம் கொடுக்குறாங்க, இலவசம் கொடுக்குறாங்க. ஆடு கொடுக்குறான், அண்டா கொடுக்குறான், குண்டா கொடுக்குறான், வேட்டி கொடுக்குறான், சேலை கொடுக்குறான், ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான், பிரியாணி கொடுக்குறான், பாட்டு கொடுக்குறான், கூப்பன் கொடுக்குறான், எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. தண்ணீரை யாருன்னா இலவசமா தரமாட்டேன்னு கேட்கலாம். என்னைக்காச்சும் தண்ணீரை ஏன்னா உலக முதலாளிகளுக்கு இவன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். தண்ணீர் இனி தாகத்திற்கு அல்ல, தனியார் முதலாளிகளின் லாபத்திற்கும் கொடுத்தான். மதுரையை சுற்றி எத்தனை மலை இருந்தது? எல்லா மலையும் வெட்டி விட்டுட்டான். நான் பக்கத்துல அரிசாப்பட்டினம் கிராமம், அங்க ஒரு மலை இருக்குது. அந்த மலையில தான் டங்ஸ்டன் இருக்குது. அந்த டங்ஸ்டனை எடுத்தா பல ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். அத அரசாங்கம் இருக்குதா? அரசாங்கம் எடுத்து வெட்டிட்டா கூட நம்ம அனுமதிக்கலாம். ஆனால் தனியார் முதலாளிக்கு கொடுக்கலாம். இதோ பக்கத்துல பரந்தூர் ஊரம், காஞ்சிபுரம் மாவட்டத்துல 5000 ஏக்கர் விவசாய நிலத்துல குடும்பம். எனக்கு அதானிக்கு விமான நிலையம் வச்சு கொடுத்துருக்கு. சென்னையில காட்டுப்பள்ளின்னு ஒரு துறைமுகம், அதானிக்கு துறைமுகம் 6000 ஏக்கர் விளைநிலங்களை கொடுக்கலாம். இதே திருவண்ணாமலையில 3000 ஏக்கர் விளைநிலங்களை கொடுக்கலாம். எதற்கு? வட இந்திய முதலாளிகள், வெளிநாட்டு முதலாளிகள், கார்பரேட் முதலாளிகள் தமிழ்நாட்டு இயற்கை வளங்களை, நெல்வளையும் பூமியை, பொன்வளையும் பூமியை விளைநிலங்களாக விற்று அதை தரிசு நிலங்களாக மாற்றி அவன் வெளிநாட்டுக்காரன் தொழிற்சாலை வைத்து சுகபோகமாக வாழ்வதற்கு நம் இயற்கை வளங்களை சுரண்டி அவன் கொள்ளையடித்து போவதற்கு இந்த கொள்ளைக்கார கும்பல் இவனை கையெழுத்து போட்டு கொண்டு தமிழ்நாடு சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் தாய் தமிழ் சொந்தங்களே, சீமான் பிள்ளைகள், சீமான் தம்பிகள் எங்கள் அண்ணனோடு இணைந்து 16 ஆண்டுகள் திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாது, தேசிய கட்சிகளோடு கூட்டணி கிடையாது, மக்களாகிய உங்களோடு நாம் கூட்டணி, கொள்கை கூட்டணி என்று நாங்கள்
நாங்கள் சமரசமற்று இந்த தேர்தல் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பேசுகின்ற வார்த்தை சத்தியம், உண்மையும் நேர்மையும் இருந்தால் விவசாயி சின்னத்தில் வாக்களியுங்கள். சிறுபிள்ளை, இளம்பிள்ளை, மக்களுக்காக போராடுகின்ற வழக்கறிஞர் தம்பி ஒரே ஒரு சாதனையை நாங்கள் சொல்லி விடைபெறுகின்றோம். இந்த இருக்கிற ஒத்தக்கரையில ராஜகம்பீரம் பதவி இருக்கா? ராஜகம்பீரம் இருக்கா? அந்த ராஜகம்பீரத்துல ஒரு கம்மா இருக்குது. கம்மா இருந்துச்சு, 27 ஏக்கர் அந்த கம்மா. இன்னைக்கு அந்த கம்மாய இவங்க அதிமுக திமுக மாறி மாறி அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து ஆட்டையை போட்டு போலி டாக்குமெண்ட் போட்டு 22 ஏக்கரை அடிச்சிட்டான். ஒத்தக்கரையில இருக்கிற ராஜகம்பீரம் கம்மா 22 ஏக்கர், அதுல 20 ஏக்கரை ஆட்டையை போட்டுட்டாங்க அதிமுகவும் திமுகவும். மீதி இருந்தது 7.5 ஏக்கர். அதை நீதிமன்றத்தில் போராடி பெற்றுக் கொடுத்தது எங்கள் தம்பியும் நான் தந்த கட்சியும். அதிகாரம் இல்லாத பொழுது ஏழை வீட்டு பிள்ளைகள், எளிய பிள்ளைகள் நாங்கள் இவ்வளவு தூரம் போராடி உங்களுக்காக எத்தனையோ செய்திகளை சாதித்திருக்கின்ற பொழுது இப்படி உண்மையான நேர்மையான தம்பிகளுக்கு வாக்களிங்க. காசு கொடுத்தா உலகாரன் கொள்ளக்காரனுக்கு அதிகாரத்தை கொடுத்து தமிழ்நாட்டை மீண்டும் மீண்டும் சுடுகாடாக மாற்றுவதற்கான இந்த பாவத்தை தயவு செய்து செய்யாதீங்க. பாவத்தை தயவு செய்து செய்யாதீங்க. தாய் கொடுத்த தாய்ப்பால் கொடுத்த அந்த முளையை அறுக்கலாம், தாயோட மார்பை அறுக்கலாம். இந்த ஆட்சியாளர் இயற்கையை அறுத்து கொள்றான். இந்த இயற்கையெல்லாம் இருந்தால்தான் நீங்களும் நானும் வாழ முடியும். எனவேதான் நாம் தமிழர் கட்சி தமிழ் இனத்திற்குமான மற்றும் கட்சி அல்ல, உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்குமான அரசியல் பேசுகின்ற நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வலிமை மிகுந்த வாக்குகளை விவசாயி சின்னத்தில், ஏர் கலப்பை சுமந்த விவசாயி சின்னத்தில் ஓட்டுக் கொடுங்கள். நண்பர்களே, வாழ்க்கையில் நீங்கள் தோற்கலாம், நான் தோற்கலாம், சீமானும் நம் தம்பிகளும் தோற்கலாம், விவசாயி ஒருபோதும் தோற்கக்கூடாது. காரணம், 3 வேளை சோறு போடுவது விவசாயி தான். எல்லா முதலாளியும் தொழில நட்டம் ஏற்பட்டா, தொழிலை விட்டுட்டு போயிடுவான். ஆனால் நட்டம் ஏற்பட்டாலும், வெயில் அடித்தாலும், மழை பெய்தாலும், மழை பெய்யாவிட்டாலும், பனி பெய்யாவிட்டாலும், லாபம் வந்தாலும் லாபம் வராவிட்டாலும் ஒருவன் ஒரு தொழிலை விடாமல் இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து செய்து கொண்டிருக்கின்றான் என்றால் அது விவசாயி. அது தொழிலல்ல, நம் பண்பாடு, நம் வாழ்க்கை, நம் உயிர். எனவேதான் எங்கள் கொள்கையாகவும் எங்கள் சின்னமாகவும் எங்கள் எண்ணமாகவும் விவசாயி சின்னத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். போர்க்களத்தில் போர் வீரன் தோற்கலாம், ஏற்களத்தில் விவசாயி தோற்கக்கூடாது. எனவே இந்த ஒருவேளை எங்களுக்கு நீங்கள் வழக்க